வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். போன ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்பு விழா ஜூன் 9 சாயங்காலம் 7:15 பிரதமர் மோடி 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். அவரோட சேர்ந்து மொத்தம் பிஜேபி மந்திரிகள் 60 பேர். ஆமாம், ப்ளஸ் அவரோட சேர்ந்து 61. மற்ற அமைச்சர்கள் 11 பேர். அந்த 11 பேரில் எப்படின்னா, தெலுங்கு தேசம் 2, நிதிஷ்குமாருக்கு 2, மிச்சம் தலா 7 கட்சிகளுக்கு 7 பேர், மொத்தம் 11. 71 பேர் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். ப்ளஸ் மோடியும் அது ஒரு அமைச்சர், பிரதம மந்திரி இல்லையா, பல இலாக்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறனால ப்ளஸ் 1 72. 71 அமைச்சர்கள் பிரதம மந்திரியோடு சேர்ந்து 72. அது கணக்கில் வராது. அப்படிங்கிறப்ப 71 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க போன 9ஆம் தேதி. அதில் பல சாதி பிரிவினர், மற்றபடி உயர்ந்த ஜாதி சொல்கிறாங்களே, முகர்ஜி, பாண்டே, மற்றபடி இன்னும் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஏகப்பட்ட பேர். அந்த மாதிரிலாம் உள்ளவங்க நிறைய பேர் பதவி ஏற்றுக்கிறாங்க. நிறைய பேருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பதவி ஏற்கப்பட்டிருக்கிறது. இதில் 36 கேபினெட்டு, 5 தனி பொறுப்பு, மற்றபடி 36 ராஜாங்க மந்திரிகள் அந்த 71 பேரில். மற்றபடி 13 துறைகள் மாற்றமில்லை. பழைய துறை அப்படியே, இராணுவம், உள்துறை, மற்றபடி நிதித்துறை, மற்ற சோவன்சம் எல்லாம் அப்படியே இருக்குது. மற்ற துறைகளை மாற்றி பகிர்ந்தளிக்கப்பட்டு 71 மந்திரிகளோடு மோடி அவர்கள் 72வது மந்திரியாக, அதாவது பிரதம மந்திரியாக இந்த இந்திய நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்றைக்கி 2-3 நாள் ஆச்சு. போன 9ஆம் தேதி பொறுப்பேற்றார். ரைட், ஓகே. எல்லா பிரிவினருக்கும், மற்றபடி சாதியினருக்கும், சமூகத்தினருக்கும், பட்டியலின மக்கள், தலித் மக்கள், மற்றபடி உயர்ந்த ஜாதி மக்கள் எல்லாத்துக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்த இந்த பாஜக முஸ்லீம்களுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்கவில்லை என்பது உண்மையிலே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைந்த அந்த பிஜேபி, வெற்றி அடைந்து சொல்ல முடியாது, அதிக பெரும்பான்மை கிடையாது. அப்படி பார்க்குறப்ப இந்தியா கூட தான், இந்திய கூட்டணி, ராகுல் காந்தி மற்ற திமுக கூட்டணி, அவங்க கூட வெற்றி அடைஞ்ச கூட்டணி தான். மற்றபடி அதிக பெரும்பான்மை யாருக்குமே கிடையாது. அவங்க 234, இவங்க 292 டோட்டலாக சேர்ந்து. தனிப்பட்ட முறையில் 240 பிஜேபி, இவங்க 99. ஆக 272க்கு 40 சில்லற சீட்டு கம்மி. அப்படிங்கும்போதில் அது அதிக பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற கான்செப்டில் பிஜேபி அங்கே வாய்ப்பு வருது. இருந்தாலும் முட்டு கொடுத்த ஒரு மந்திரி சபையாக தான் பொறுப்பேற்றிருக்கார். முட்டு கொடுத்த வகையில் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, இந்த பக்கம் நிதிஷ்குமார், 2 பேர் இல்லாட்டி இன்னைக்கு பாஜக அவருடைய மந்திரி சபையில் குறிப்பாக மோடி கிடையாது. அப்படிங்கிற பகிரங்கமான அது போக போக தெரியும் என்பதையெல்லாம் விட அவர்களுடைய ஒரு ஆதிக்கமும் இங்கு இருக்கிறது. இல்லைன்னா மோடியினுடைய ஒரு மந்திரி சபை கட்டாயமாக காலி ஆகிடும். அவர்களுக்கு கொடுத்துருக்கார். சந்திரபாபு நாயுடுக்கு 2 சீட்டு, 2 மந்திரி சபை, மற்றபடி நிதிஷ்குமாருக்கு 2 மந்திரி சபை. அவருடைய சமூகத்தை காத்து கொண்டார். மற்றபடி இஸ்லாமிய சமூகத்தை யார் காத்தார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த இந்திய திருநாட்டில் சுதந்திர இந்தியாவுக்காக அதிகப்படியாக பாடுபட்ட ஒரு வரலாற்று நாயகர்கள்னா முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள். ஆமாம், இந்த 10 ஆண்டு காலமாக 2014 மீண்டும் கண்டினியூ ஆயிடுச்சு. 2024 முன்னால் அதிக பெரும்பான்மையாக இருந்ததுனால யாருக்கும் முட்டு கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியாக இருந்த மோடியோட ஆட்சி. இந்த 2024 இரு பக்கமும் முட்டு கொடுத்து போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி. அது எந்த அளவுக்கு நிலைப்பாடு. நிதிஷ்குமாருடைய ஒரு நிர்வாகியே சொல்லிட்டார், 2025க்குள்ளே எப்படி ஒரு மாற்றம் நிகழலாம் அப்படிங்கிற கான்செப்ட். சட்டசபை தேர்தல் பீகார் நடக்க போகிறதுனால அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் பிஜேபி நடந்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. அப்போ மோடியுடைய ஆட்சி 2025 வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறது மறைமுகமாக தெரியுது. இருக்கட்டும், இருந்தாலும் முட்டு கொடுத்த ஆட்சி,
அதிக பெரும்பான்மை இல்லாத ஆட்சி 2024 வந்திருந்தாலுமே கூட இந்த 10 வருட காலமாக 2014 டு 2024 வரைக்குமே வந்து இஸ்லாமியர்களுக்கு அவர் எந்த அளவுக்கு மதிப்பை கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி பகிரங்கமாக இருக்கு. இந்திய முழுவதுமே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், கறி திங்கக்கூடாது, மற்றபடி ஹராமுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஊபியில், மற்றபடி வந்து எங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள். அப்படிலாம் இந்த இருந்த மோடியினுடைய ஆட்சி மீண்டும் வந்து முட்டு கொடுத்த ஒரு ஆட்சியாக இன்றைக்கு வந்திருக்கு, அதிக பெரும்பான்மை இல்லாமல். அந்த ஆட்சியிலும் கூட மந்திரி சபையிலே வந்து அவர்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை அப்படிங்கிறது உண்மையை வருத்தத்துக்குரிய விஷயமாக இன்னைக்கு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல். 1955 பாருங்களேன், நேரு ஆட்சி, மற்றபடி வந்து ராஜீவ்காந்தி ஆட்சி, மற்ற சரண் சிங் போன்ற எல்லாருமே டோட்டலாக எந்த ஒரு ஆட்சியுமே எடுத்துக்கொண்டாலுமே 1955 2024 வரைக்கும் பார்க்கக்கூடிய சமயத்தில், எல்லாருடைய 70 வருட காலமாகவே பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லாருமே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க. ஏன் இவங்க கூட கொடுத்தாங்க 2014 நிஜ்மா அப்துல்லான்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு போட்டிருந்தாங்க. அந்த அம்மா வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தது. சிறுபான்மையின் தான் பேரை விட இஸ்லாமியன் தான் பெருமை விட அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னு சொல்ல போனால், இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மைங்கிற கான்செப்டே கூடாது, அவர்களை எந்த ஒரு உரிமையும் கொடுக்கக்கூடாதுங்க மாதிரி அந்த அம்மா அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவர்களை வைத்து இஸ்லாமியர்களை பற்றி இஸ்லாமிய கண்ணை குத்தியது 2014. அப்புறம் 2019 அப்பாஸ் நக்குவியே என்னமோ ஒரு நபரை போட்டிருந்தாங்க. அந்த ஆள் சும்மா டம்மி பீஸு, எந்த ஒரு விஷயமும் கிடையாது, சிறுபான்மை சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை கூட. ஏன்னா இல்லை டம்மி பீஸாக தானே போடுவாங்க. ஏன்னா இவங்களே வந்து இஸ்லாமிய வெறுப்பு கலாச்சாரத்தை கொண்டவர் தானே பிஜேபி அரசு. அந்த வகையில் கூட இந்த 2024 யாரையுமே போடவில்லை என்ற ஒரு கருத்து வருதா இல்லையா? 2024 யாருக்குமே கிடையாது. ஒரு இஸ்லாமியர் கூட இன்னைக்கு வந்து 71 பேர் அமைச்சரவை பதவி ஏற்றிருக்கிறாங்க. ப்ளஸ் 72 பேர் பிரதமர் மோடியோடு சேர்ந்து. பாஜகவில் வந்து 61 பேர், மற்றபடி 11. யாருமே ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது. அப்படிங்கிறது உண்மையிலே வந்து கவலைக்குரிய விஷயம். நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு பிஜேபி ஆரம்பத்தில் எடுத்திருக்குது. 2014 பார்க்குறோம், இடையில அப்படியே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் அப்படியே கொண்டு வந்தாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரமாக இடையிடையே கொண்டு சென்றார்கள். ஆனால் இந்த 2024 ஆரம்பத்திலே அமைச்சரவையிலே உங்களுக்கு இடமில்லை அப்படிங்கிற கான்செப்டில் இன்னைக்கு பிஜேபி கோலுச்சு கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். இல்லை, அந்த மந்திரி சபையை அமைச்சிருக்கிறாங்க எதன் அடிப்படையில்? மாநிலத்தின் அடிப்படையில், சமூகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்சியின் அடிப்படை மாநிலங்கிறது வந்திருக்கு. தெலுங்கு தேசமாக கொடுத்தாச்சு இல்லையா, நிதிஷ்குமாருக்கும் கொடுத்தாச்சு. மற்றபடி வந்து அங்கங்கே புதுசாக சிராக் பஸ்வான் அப்படிங்கிறவங்களும் மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. அவர்களும் என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது, ஜீரோ, ஒன்றுமே தெரியாது. தமக்கு யார் ஆதரவாக இருந்தார்கள், தமக்கு யார் ஜால்ரா தட்டினார்கள், தமக்கு யார் ஒரு ஆமாம் சொன்னார்கள், தமக்கு யார் வந்து பின்புலமாக இருந்தார்கள். ஆமாம், எல் முருகன் போன்றவர் ஜெய் ஸ்ரீராம் எங்கெல்லாம் கண்ட இடத்துல சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தனக்கு யார் ஜால்ரா தட்டாங்க அவருக்கு எல்லாம் மீண்டும் மீண்டும் பதவி. நிர்மலா சீதாராமன், எல் முருகன், ஜெய்சங்கர் போன்றவர்களுக்கு கொடுத்தாச்சு. மற்றபடி புதிய அமைச்சர்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு ஆள் கூட இஸ்லாமியர் இல்லை அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். வரலாற்று நாயர்களாக இருந்து கொண்டிருக்கிற இந்த 13 விழுக்காடு பக்கம் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லை. எந்த ஒரு கட்சியும் அதே மாதிரி தான், ஒரு சீட்டு கூட கிடையாது. பிஜேபி எடுத்துக்கொண்டாலும் ஒரு நபருக்கு கூட அவர்கள் வந்து ஒரு எம்பி சீட் நாடாளுமன்றத்தில் நிற்க சொல்லி ஒரு சீட்டு கூட கொடுக்கவே கிடையாது. அவர்களை நோக்கி இஸ்லாமியர்கள் செல்லவில்லை, அவர்களை வெறுத்து ஒதுக்கி விட்டார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மற்ற தெலுங்கு தேசம், மற்ற தெலுங்கு தேசம்லாம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா மெயின் 2 பாயிண்ட் தான். இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மெக்காவுக்கு செல்ல நாங்கள் மிகப்பெரிய ஒரு தொகை கொடுப்போம், அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம் செல்றதுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய உதவி செய்வோம், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மானியம்லாம் கொடுக்க சொல்லி தான் வந்திருக்காங்க. அவர்களுக்கு கூட அந்த யோசனை இல்லையே, ஒரு இஸ்லாமியர்கள் நம்ம இறக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எதுவும் இல்லையா. நிதிஷ்குமார் சம்மந்தப்பட்ட வகையில் அதே மாதிரி தான். எந்த ஒரு இஸ்லாமியன் இறக்கக்கூடிய ஒரு பிஜேபி தான் அந்த மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமிய மட்டரகமான ஒரு போக்குள்ள கட்சி அப்படின்னு இருந்தாலுமே கூட மற்ற கட்சிகளுக்கு ஏன் அந்த யோசனை வரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் இருக்குது.
அப்போ எல்லா வகையிலுமே வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த 2024 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிலிருந்து இஸ்லாமியர்கள் எந்த ஒரு வகை எல்லா வகையிலுமே ஆரம்பத்திலிருந்து ஒதுக்க ஆரம்பிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. இது எங்கு போய் முடியுமோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம், டோட்டலாக பார்க்கின்ற சமயத்தில் இப்போ நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு கூர்ந்து கவனித்தா கல்வியில் கூட இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆமாம், அதில் குறிப்பாக பெண்கள் வயசுக்கு வந்த உடனே எப்படா கல்யாணம் பண்ணணும், அடுத்து எப்போ குழந்தை பிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகம் போயிட்டுருக்கு. அது ஒரு வகையில் அதை மொத்த மக்கள் எண்ணிக்கையில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 1955 2024 வரைக்கும் ஒரு விஷயத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிற ஒரு போட்டிருந்தாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே சொன்னப்பட்ட வகையில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்தியாவில் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆமாம், இந்துக்களுடைய ஒரு சதவிகிதம் மக்கள் இன்றைக்கி குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு கணக்கீடு போச்சு. அந்த வகையில் மட்டும்தான் வந்து மக்கள் தொகை வகையில் தான் வந்து இஸ்லாமியர் அதிக அளவு கோலோச்சுக்கிறார்களுடைய, மற்றபடி பதவி, கல்வி, வேலை வாய்ப்பு, மற்றபடி அரசியலில் வந்து இஸ்லாமியோட பங்கு வந்து ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது உண்மை வருத்தத்துக்குரிய விஷயம். அதெல்லாம் இஸ்லாமிய சமூகம் இதை யோசிக்கணும். யோசித்து இனி வரும் காலங்களிலாவது ஆமாம் கல்வியில் இஸ்லாமியர் நிறைய வரணும், வேலை வாய்ப்பில் நிறைய வரணும், குறிப்பாக பெண்களை வந்து வேலைக்கு அனுப்பணும், மற்றபடி பெண்களை அதிகமாக நிறைய படிக்க வையுங்கள், அரசியல் ஈடுபட வையுங்கள். நிறைய பேர் பார்த்துருக்கேன், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அரசியல் ஈடுபடுறதுக்கு பயப்படுறாங்க. குறிப்பாக வந்து போலீஸ் அப்படின்னால பயப்படுறாங்க. இப்போ சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய குறிப்பிட்ட சில கிராமங்கள்லாம் சின்ன கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் வந்து தனக்கென்று ஒரு கொள்கை வச்சிருக்கிறா, தனக்கென்று கட்டுப்பாடு வச்சுருக்காங்க, இல்லாமல் இல்லை. பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடும் இருப்பான். அவர்களுக்குள்ளே முடிவு செய்து அந்த விஷயம்தான். இருந்தாலும் பிரச்சனைட்டு வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் போலீஸ் சட்டம் தேவைப்படுதா இல்லையா? அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவு இருக்கும் பட்சத்தில் நாம் யார் என்பது இந்த மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். அதில் வந்து குறிப்பாக பல இஸ்லாமியர்கள் வந்து மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கு, அதில் பயப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு இருக்குது. அதனால் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இஸ்லாமியர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியில், வேலை வாய்ப்பில், மற்றபடி பெண் கல்வி திட்டம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் தான் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அரசியலில் நிறைய உள்ள நுழையும். இல்லாவிட்டால் அப்படி தான் மந்திரி சபையில் கூட அது இடம் தர மாட்டாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி. உண்மையில் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். 2024 பிஜேபி இன்னைக்கு 71 மந்திரி பதவி ஏற்றிருக்காங்க. ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்லை அப்படிங்கிறது. அவர்களாம் வரலாற்று புருஷர்கள், இந்தியாவுக்காக உழைத்தவர், ரத்தம் சிந்தியவர்கள். ஆமாம், பிஜேபி எந்த வகையில் ரத்தம் சிந்தியிருக்கு. அவர்களாம் மன்னிப்பு கேட்டவர்கள், கேவலமான முறையில் மன்னிப்பு கேட்டவர்கள். சாவர்கருடைய பரம்பரை. ஆமாம், ஆங்கிலேயன் கொடுத்த பிச்சை காசில் வாழ்ந்தவர்கள். ஆமாம், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இன்றைக்கி 61 கேபினட் மந்திரியாக உட்காந்துருக்காங்கன்னா அதில் டோட்டலாக 71 வைங்க, +1 72 ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்லை அப்படின்னு உண்மையிலே இது ஆரம்பத்திலேயே வந்து பிஜேபியினுடைய வெறுப்பு கலாச்சாரத்தையே காட்டுகிறது. அதனால் வந்து வரும் காலங்களிலாவது இஸ்லாமியர்கள் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகமாக ஈடுபடுங்கள். யாரை கண்டு பயப்படாத ஒரு மனோநிலைக்கு வாருங்கள். குறிப்பாக எதிலுமே வந்து ஈடுபடக்கூடிய ஒரு தன்மைக்கு வாருங்கள். ஆமாம், எங்களுடைய சட்டம், எங்களுடைய ஒரு கோட்பாடு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எல்லாவற்றிலுமே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த செயல்பாட்டுக்கு வந்தால் தான் குறிப்பாக பிஜேபி போன்றவர் நாம் வெற்றி பெற முடியும். குறிப்பாக இஸ்லாமியர்கள் வெற்றி பெற முடியும் என்பது பகிரங்கமான உண்மை. சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய சமயத்தில் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இதில் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கவலைக்கூடிய விஷயமா இருக்குது. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயமே கிடையாது. இதை வந்து எந்த ஒரு நபருமே வந்து எந்த ஒரு வார்த்தையும் கொடுக்கவே இல்லையே. இதெல்லாம் போராடப்பட வேண்டிய விஷயம். இஸ்லாமியர்கள் போராடணும். எங்களுக்கு வந்து எந்த ஒரு மந்திரி பதவியும் இல்லை, மந்திரி சபை எங்களுக்கு இடம் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி இஸ்லாமிய அமைப்புகள் போராடணும். ஆமாம், ஜெயிக்காதவங்களுக்கு முருகன்லாம் என்ன சாதிச்சுட்டா? அப்படி 5 விசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அமைச்சர் என்ன சாதித்து விட்டார்? ஜெய்சங்கர் என்ன சாதித்து விட்டார்? நிர்மலா சீதாராமன் என்ன சாதித்து விட்டார்? ஒன்றுமே கிடையாது. ஜிஎஸ்டிக்கு சரியான விளக்கம் கொடுக்க தெரியாத ஒரு நிர்மலா சீதாராமன் ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய சமயத்தில் வியாபாரிகள் கேட்குறாங்க, ஏங்க எங்களெல்லாம் போட்டு இந்த மாதிரிலாம்
குடும்பப்படுத்துறீங்க அப்படி சிரித்து கொண்டே மழுப்பியவர். அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு மந்திரி பதவியை கொடுக்கக்கூடிய சமயத்தில் பிஜேபி எந்த அளவுக்கு சுயநலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுவும் ஒரு வகையான வெறுப்பு பல சுயநலமான சம்பந்தம். இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு வகையும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பது கூட இந்திய இஸ்லாமிய வெறுப்பு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு தான். இது ஆரம்பத்திலே வந்துருச்சு. இனிமேல் வரக்கூடிய காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், இஸ்லாமியில் பொறுத்து அரசியலில் ஈடுபடுங்கள். கல்வியில் நிறைய வாங்க, வேலை வாய்ப்பில் நிறைய வாங்க, நிறைய படிங்க. ஆமாம், மக்கள் தொகை கணக்கில் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றமாக அதிகப்படியாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் அரசியலும் ஈடுபடுங்கள் என்பதாக இது மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான கருத்தாக. இல்லாவிட்டால் அவ்வளவுதான். இஸ்லாமியர்கள் என்ற ஒரு பிரிவு சமூகம் இந்த இந்தியாவில் இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எதிர்காலத்தில் வரலாம் என்பது மிகப்பெரிய நாம் பயப்படக்கூடிய ஒரு சூழலாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் இதெல்லாம் இனிமேல் இஸ்லாமியர்கள் உஷார் ஆகணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.